இந்த வீடியோ உங்களுக்கு வரணும் நான் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எந்த கேப்ஷனும் ஆட் பண்ணல, ஹேஷ்டாக்ஸும் யூஸ் பண்ணல, தம்ப்நெயிலும் கொடுக்கல. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதே 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் தீரணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போடணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ், இப்போ உங்களுக்கு தலை போற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த பிரச்சனை 24 ஹவர்ஸ்ல கண்டிப்பா தீரும். ஆனா அதுக்கு நான் சொல்றத அப்படியே நீங்க பண்ணணும், எந்த ஒரு டவுட்டும் இல்லாம. ஓகே அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இல்லன்னா ஸ்வைப் பண்ணிருங்க, நோ ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம் பத்தி அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஒரு செகண்ட் கூட நீங்க யோசிக்கவே கூடாது. மறுபடியும் சொல்றேன், அந்த ப்ராப்ளம் பத்தி அடுத்த 24 ஹவர்ஸுக்கு நீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே கூடாது. அதை தவிர 24 மணி நேரம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஸ்பெஷலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபின்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஹாபி பண்ணணும். 8 மணி நேரம் தூங்கணும், 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 3 வேளை சாப்பிடணும், நடக்கணும். ரொம்ப எல்லாம் நடக்க வேணாம், வெறும் 30 மினிட்ஸ் நடங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்களோட மியூசிக் ஆல்பம் ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து வச்சு டே ஃபுல்லா 24 ஹவர்ஸும் எப்பெல்லாம் சாங் கேட்கிற டைம் இருக்கோ அப்பெல்லாம் அந்த மியூசிக் டைரக்டரோட சாங்க மட்டும்தான் கேட்கணும். அந்த சாங்ல நீங்க தான் மெயின் கேரக்டர்னு நினைச்சு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இத தவிர வேற எதையுமே நீங்க யோசிக்க கூடாது அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு. அந்த 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். ட்ரஸ்ட் மீ, இட் ஒர்க்ஸ். என் லைஃப்ல எப்ப தலை போற காரியம் வந்தாலும் நான் இததான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ஒரு செகண்ட் கூட அந்த ப்ராப்ளம யோசிக்காம 24 மணி நேரமும் நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. உங்களுக்கும் சால்வ் ஆயிடும். அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிருக்கு. நான் அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ப்ராப்ளம் தீந்துரும். ஆனா நான் சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். ஒரு செகண்ட் கூட ப்ராப்ளம் யோசிச்சு பார்க்க கூடாது.